Hello students, நம்ம இந்த வீடியோ 12th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் பசங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்ற மறக்காம செக் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்ரு நம்ம பசங்க எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா. ரிமைனிங் ஆன்சர்ஸ் நம்ம டெலிகிராம்குள்ளே போட்டு விட்றேன். பார்க்கலாம் டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஆன்சர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுக்கு வந்து ஆப்ஷன் ஏ பாஸ் கோல்டு, செகண்ட் ஒன் அக்வானிக்கு ஆப்ஷன் டி சஃபரிங், தேர்ட் ஒன் பெர்சிஸ்டட் அதுக்கு வந்து ஆப்ஷன் சி பா கண்டினியூடு, ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலுக்கு ஆப்ஷன் டி இல்லாஜிக்கல் தான் ஆன்டனியம்ஸு, ஃபிஃப்த் ஒன் வேனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்பியர்ட். ஓகேங்களா, இதே மாதிரி நான் பசங்க எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன் கொஸ்டின் டக்குன்னு போகிறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேஸ்ப்பா அதுக்கு வந்து ஆப்ஷன் சி அடிக்வேட், செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டுக்கு குட் வில். ஓகேங்களா, எயித் ஒன் ஸ்டேகேஷன் இது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டிப்பா ஸ்டே ப்ளஸ் வெக்கேஷன். ஓகேங்களா, நைன்த் ஒன் ரைட் ஆக்ரோனியம் வந்து ராக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டென்த் ஒன் ஃபில் இன் தி பிளான்ஸ்ப்பா இதுக்கு வந்து ஆப்ஷன் சி பெயில்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, சி தான் வரும். நெக்ஸ்ட் 11th பார்த்தீங்கன்னா இந்த ப்ளசன்ட் மியூசிக் அட் த பார்ட்டி குட் வைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது அன்கிளிப்டு ஃபார்ம் வந்து வைப்ரேஷன் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 12th ஒன் சூஸ் த வேர்ட் தட் ஹஸ் பின் மிஸ்பெல்டு. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் பிப்பா மிஸ் அப்ரோப்ரைட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. 13th ஒன்று பார்த்தீங்கன்னா இடியம். ஸோ இது வந்து ஆப்ஷன் டி ஆஸ் யூஷுவல் பீயிங் ஐடியல். ஓகேங்களா, மறக்காமல் எத்தனை கரெக்டாக இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஆன்சர் தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 14th வந்து பார்த்தீங்கன்னா cannot form a derivative with the suffix கேட்டாங்க. எது cannot அது எது பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இது கூட டி கண்டெய்னர்ஷிப் தான் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 15th ஒன்றுப்பா ஆப்ஷன் சி வேக் அது மோனோ சிலபிக்கு. 16th வந்து பார்த்தீங்கன்னா லாரிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் பி ட்ரக். ஓகேங்களா, 17th ஒன் ஆப்ஷன் ஏ மோர் ஓவர். 18th வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் ஏ தான்ப்பா கிரம்பிள்னு வரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் 19th வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் மேனேஜர் இதுக்கு வந்து ஆப்ஷன் டி இன்ஸ்பைட் ஆஃப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 10th ஒன் லாஸ்ட் 20th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி SVOA. ஓகேங்களா, சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பார்த்துருப்பீங்க. நம்ம ரிமைனிங் ஆன்சருக்கு நம்ம டெலிகிராம்குள்ளே போட்டுறோம், போய் ஜாயின் பண்ணலாம், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சருக்கு டக்குன்னு போகிறப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.